ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் மார்க் டெஸ்ட் 4. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 1, 2, 3 அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃபைட்டர்ஸ். அப்படி சால்வ் பண்ணலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூட்டின்றதை விட என்ன சொல்கிறது, ஸோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 25ல கேட்டிருந்தேன். ரீசனிங் ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் ஷிஃப்ட் 1லேருந்து, அதாவது டே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 1லேருந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஸ்பீடு தான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பிகாஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, தட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ணால் தான் உங்களால் வந்து எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பீடை நீங்கள் அட்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து ரெக்வயர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரீசனிங் செட்டை யூட்டிலைஸ் பண்ணி 50 அவுட் ஆஃப் 50. ஓகேங்களா? ஸோ 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீடர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் கொஷின். ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் கான்ஸ்டலேஷன் ஆர் பிட்வீன் த தேர்ட் கான்சனன்ட் ஃப்ரம் த லெஃப்ட்? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். CON STELLA TION. ஓகேங்களா? ஸோ இதான் அந்த கான்ஸ்டலேஷன் வேர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேர்டு, ஆக்சுவலி இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்டு கான்சனன்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து தேர்ட் கான்சனன்ட் சொல்கிறாங்க. ஸோ சி ஒரு கான்சனன்ட், ஓ வந்து பார்த்தீங்கன்னா வவுல், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ ரெண்டாவது கான்சனன்ட் வந்து என், தென் மூணாவது கான்சனன்ட் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எஸ்ஸை தான் நம்ம மார்க் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, செகண்ட் வவுல் ஃப்ரம் த ரைட் எண்டு. ஸோ ரைட் எண்ட்லேருந்து செகண்ட் வவுல், ஃபர்ஸ்ட் வவுல் வந்து ஓ, செகண்ட் வவுல் வந்து ஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஐயை தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே 2 பேருக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டி வந்து 1, E2, L3 அண்ட் அகெயின் ஒரு எல் வந்திருக்கு 4, தென் A5, T6. ஓகேங்களா? எனக்கு அப்போ எஸ்ஸுக்கும் ஐக்கும் நடுவில் 6 லெட்டர் வந்து இந்த கான்ஸ்டலேஷன் என்ற ஒரு சொல்லேருந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 6, சாரி 3, ஆப்ஷன் என்னடா இப்படி ஓலாது, ஆன்சர் 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நவ் வி சால்வ் த செகண்ட் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ஆர்னித்தாலஜி, அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. ஓகேங்களா? அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்னித்தாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை பற்றி படிக்கிற படிப்பு தான் ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேலியாந்தாலஜி, அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்கிற படிப்புன்னு கேட்டிங்கன்னா ஃபசில்ஸ் பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா, தேர்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கரேஜ் கொடுத்துருக்காங்க, தென் கவர்டிஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஜென்ராசிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், கரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது, ஃபியர்லெஸ் கேரக்டர். ஓகேங்களா? அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஃபியரே இல்லாமல் வந்து ஒரு விஷயத்த செய்கிறது தான் வந்து கரேஜ்னு சொல்லுவோம். அப்போ கவர்டிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படியே கோழையாக இருக்குது. இல்லை ஒரு விஷயத்த செய்யறது கூட பயந்தோ, இல்லை ஒரு விஷயத்த செய்யாமையே இருக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்கள தான் நம்ம கவர்டிஸ்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸாக்டாக இங்கே ஆப்போசிட் மீனிங் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஜென்ராசிட்டியோட மீனிங் தெரியும். ஜென்ராசிட்டி மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தாராளம். ஓகேங்களா? அதாவது ஜெனரஸாக இருக்குது. அப்போனா எந்த ஒரு கஞ்சமாக பண்ணாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, இல்லை தாராளமாக இருக்கிறது தான் வந்து ஜென்ராசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எப்படி இருக்க முடியும்? ஸோ இருக்க முடியும், செல்ஃபிஷாக தானே இருக்க முடியும். பிகாஸ் வெல்த்து, சேரிட்டி, கைண்ட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ராசிட்டியோட சினானிம்ஸ் தான் வரும். பட் நம்மளுக்கு தேவையான ஆன்டோனிம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு செல்ஃபிஷ்னஸ் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஸோ ஃபோர்த் கொஷின் பில் நம்ம ஃபீடர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். பிலேருந்து யூ வந்திருக்கு. ஸோ பி வந்து 16 நம்மளுக்கு தெரியும், அண்ட் U1 21ன்னு தெரியும். ஸோ அப்போனா +5 பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் யூலேருந்து Z வந்திருக்கு. U வந்து 21 தெரியும், Z வந்து 26. இதுலேயும் +5 தான் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆப்வியஸ். தென் Zலேருந்து E வந்திருக்கு, +5 தான். இலேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு J வரும். ஸோ அப்படி Jல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைடர்ஸ், அப்போ நம்ம செகண்ட் லெட்டர் பார்த்துலாம். ஆர்லேருந்து டபிள்யூ. ஸோ ஆர் வந்து 18 தெரியும், டபிள்யூ வந்து 23. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைடர்ஸ், +5 தான் பண்ணியிருக்காங்க. தென் டபிள்யூலேருந்து பி வந்திருக்கு. ஸோ டபிள்யூலேருந்து பிக்கும் +5 தான். தென் பிலேருந்து ஜிக்கும் +5 தான். ஸோ ஜிலேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைடர்ஸ் வரும், 12 வருமா? 12 இஸ் நத்திங் பட் எல். ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் எல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது தேர்ட் ஆப்ஷனும் அண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்லையும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா டீலேருந்து ஒய் வந்திருக்கு. ஸோ டீலேருந்து ஒய்க்கு +5 தான். ஸோ இப்போ டேரெக்டாக ஐலேருந்து நம்ம +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 14 வரும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் என். ஸோ இப்போ ஃபைனல் லெட்டர் என்ன இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. இந்த 5th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ சிலேருந்து டி வந்திருக்கு. ஸோ +1 தான். டிலேருந்து இக்கு +1 தான். இலேருந்து எஃப்க்கும் +1 தான். ஸோ எஃப்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு ஜி வரணும் ஃபைட்டர்ஸ். அப்போ ஜியில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே. தென் இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். ஜெட்லேருந்து ஏ வந்திருக்கு. தென் பி, சி, நெக்ஸ்ட்டு டி தான் வரணும். அப்போ செகண்ட் லெட்டர் டி வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். அது ஜிடி லெவல் கொஷின்லாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம இந்த 6th கொஷின் பார்த்தலாமா? விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் டு த கேட்டகரி. அதாவது இந்த குரூப்புக்குள்ளே இது சம்மந்தம் இல்லாத வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேர் கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க, சோஃபா கொடுத்துருக்காங்க, தென் லேம்ப்பு. ஸோ இந்த 3 ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சேராக இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், சோஃபா இருக்கட்டும், இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காரத்துக்கோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, அதான் மோஸ்ட்டாக உட்காரத்துக்கு தான் சோஃபா வந்து நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து சிட்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சோஃபா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வந்து சம்மந்தமாக இருக்குது. தென் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட், ஒரு லைட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 3த்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ 4th ஆப்ஷன் தான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சாலே ஈஸியாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நவ் வி கேன் மூவ் டு த 7th கொஷின். இந்த 7th கொஷின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, 1லேருந்து 9 வந்திருக்கு. தென் 36, 100, 2 to 5. ஸோ எல்லாமே ஸ்கொயர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1ஓட ஸ்கொயர் இருக்குது, தென் 3ஓட ஸ்கொயரு, தென் 6ஓட ஸ்கொயரு, தென் 10ஓட ஸ்கொயரு, தென் 15 ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக தான். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இங்கே +2 பண்ணி ஸ்கொயர் பண்ணுறாங்க, தென் +3, தென் +4, இங்கே +5, நெக்ஸ்ட்டு +6 பண்ணோம். ஓகேங்களா? சப்போ 15லேருந்து நம்மளுக்கு +6 பண்ணால் நமக்கு 21 வரும். கரெக்டாக? ஸோ இந்த 21 ஸ்கொயர் பண்ணுங்கள் 5 டேஸ், நம்மளுக்கு என்ன வரும், 441. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 441 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. நவ் வி மூவ் டு த 8th கொஷின். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 5லேருந்து 6 வந்திருக்கு. அப்போ +1 பண்ணலாம். தென்னு 6லேருந்து 19, அப்போ இன்ட்டு 3 பண்ணி +1 பண்ணலாமா? ஸோ இந்த லாஜிக் மேபி வரது சான்ஸ் இருக்குது. தென் 19லேருந்து 20 பாருங்கள், +1, பிகாஸ் 5லேருந்து 6க்கு +1 ஸோ அதேமாதிரி 19லேருந்து 20க்கு +1, தென் 20லேருந்து இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணி +1 பண்ணால் நம்மளுக்கு 61. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக இருக்குது. தென் 62 வந்திருக்கு, +1 பண்ணுறாங்க. அப்போது இந்த 62 நம்ம என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணோம் ஃபைட்டர்ஸ், இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு +1 பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி 3 டைம்ஸ் பண்ணும்போது இங்கே 6ஆக மாறிடும். தென் ஒரு 18, ஸோ இது கூட +1 பண்ணால் 187. ஸோ 187 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. லாஜிக்லாம் வந்து நீங்கள் யோசிச்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். அந்தமாரி லாஜிக் தான். சூப்பர். நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன் பேஸ்டு கொஷின் வருவோம். ஆல் ப்ரொஃபஷனல் அத்லெட் இன் த லீக் ஆர் ரெக்யர்ட் டு அண்டர்கோ மேண்டரி ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஆனுவலி. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ப்ரொஃபஷனல் அத்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ரூல் இருக்குது. அந்தமாரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சூப்பர். நம்ம இப்போ கன்க்ளூஷன் வந்துடலாம். அத்லெட்ஸ் ஹூ டு நாட் அண்டர்கோ ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஆர் நாட் ப்ரொஃபஷனல் அத்லெட் இன் த லீக். ஸோ கண்டிப்பாக இது வேலிடாக இருக்குமா ஃபைட்டர்ஸ்? ஏன் சொல்கிறேன்னா, ப்ரொஃபஷனல் அத்லெட் எல்லாருமே ஓகேங்களா மேண்டரின்னு சொல்லிட்டாங்க ஃபார் ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஆனுவலி. அப்போ நீங்கள் அதை பண்ணலாம், நீங்கள் அத்லெட்டாக இருக்கலாம், பட் ப்ரொஃபஷனல் அத்லெட்டாக இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு பார்க்கும்போது தென் இப்போ நம்ம செகண்ட் வந்துடலாம். ஸோ ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஆர் ஒன்லி மேண்டரி ஃபார் ப்ரொஃபஷனல் அத்லெட் நாட் அமேச்சர்ஸ். ஸோ இங்கே வந்து அவங்க இதுக்கு மட்டும்தான், அதாவது ப்ரொஃபஷனல் அத்லெட்டுக்கு மட்டும்தான் ஹெல்த் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும், மற்றவங்களுக்கு செக் பண்ணக்கூடாதுன்னு நான் எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அப்போ இது வந்து நம்மளுக்கு தப்பு தான். ஓகேங்களா?
ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் ஒன்று மட்டும் தான் டேரெக்டாவோ இல்லை இன்டெரக்டாவோ ஸ்டேட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணுது. அப்போது ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் எங்கே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டாக? யா, ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. நவ் we can solve the 10th question. சூப்பர். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பேஸ்டு கொஷின் தான். ஸோ டெஸ்பைட் ஸ்ட்ரிஞ்சன்ட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் த ரீசன்ட் சர்ஜ் in the automated vehicle accident suggest that current sensor technology is inadequate for the handling unpredictable urban environments. ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த சென்சார்ஸ் வந்து இருக்கிற சென்சார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அர்பன் ஏரியாவில் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ போதுமான அளவுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது ஒரு திறன் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம அசம்ஷன் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன கொடுத்துருக்க பாருங்க, சென்சார் டெக்னாலஜி பிளேஸ் ஏ குரூஷியல் ரோல் இன் ப்ரிவென்டிங் ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட். ஓகேங்களா, இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா சென்சார்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேங்களா, அதனால் அது வந்து வேலிட் தான். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு அசம்ஷன் 1 வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்ம படிக்கும்போது. தென் செகண்ட் பார்த்துடலாம். ஸ்ட்ரிஞ்சன்ட் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அலோன் ஆர் இன்சஃபிஷியன்ட் டு ப்ரிவெண்ட் ஆல் ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் ஃபைட்டஸ் இருக்குது. அது மட்டுமே தனியாக வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது இன்சஃபிஷியன்ட் தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு இன்னும் ஆடக்வேட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே இன்சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, தென் ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஹேவ் இன்க்ரீஸ்டு ப்ரைமர்லி டியூ டு த புவர் டிரைவிங் ட்ரைனிங். ஓகேங்களா, இது வந்து சம்மந்தமே இல்லாது. பிகாஸ் இவங்க வந்து சென்சார்ஸை பற்றி பேசும்போது நம்மளுக்கு எதுக்கு இதை பற்றி பேசணும், அதனால் இது வந்து வரது சான்ஸ் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அசம்ஷன் 1 2 ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் ஃபைடர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? யா, ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 11th கொஷின். யா, ஸோ 11th கொஷின் என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க, ஹவு மெனி மீனிங்ஃபுல் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த ஃபஸ்ட்டு. அது இதில் ஃபஸ்ட்டு வந்து பி இருக்குது, தென்னு தேர்ட்னா நம்மளுக்கு ஏ இருக்குது, தென்னு ஃபிஃப்த்து. ஸோ ஃபிஃப்த்தில் நம்மளுக்கு ஃபிஃப்த்தில் டி இருக்குது, தென்னு செவன்த்து. ஸோ செவன்த்னா ஃபைட்டஸ் 2 4 6 சி இருக்குது. யா, ஸோ இந்த 4 லெட்டரை வச்சு நம்ம எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும், மீனிங்ஃபுல் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேக்டா, யா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சால்வ் பண்ண முடியுது, அதாவது ஃபார்ம் பண்ண முடியுது. மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் 1 தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ், ஈஸியான கொஷின் தான் இதுவுமே. தென் நவ் வி மூவ் டு த 12th கொஷின். யா, ஸோ ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த வேர்டு கால்குலேட் இஸ் அரேஞ்ச்டு இன் த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ யா, ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வரும், ஸோ ஏவே 2 டைம் இருக்குது, தென் சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குது. தென் என்ன ஃபைட்டர்ஸ் போடலாம், ஏ போட்டாச்சு, சி போட்டாச்சு, தென் இ போடலாமா? யா, இ வந்து 1 டைம் போடலாம். தென் வந்து எல்லு தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ், எல்லே வந்து 2 டைம்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறமேட்டு எல்லுக்கு அப்புறம் யூ வருமா, யூடி தான் நினைக்கிறேன், நாட் யூ, டியூ. யா, டியூ. ஸோ 2 4 6 8 9 2 4 6 8 9. யா, எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஹவு மெனி லெட்டர்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், அதாவது ஏபிசிடி சீரீஸுக்கு இப்போ சொல்கிறாங்க, பிட்வீன் த லெட்டர்ஸ் 4th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து 4th வந்து நம்மளுக்கு சி இருக்குது. அதேமாதிரி த 1 செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு. ஸோ செகண்ட் ஃப்ரம் த ரைட்டில் டி இருக்குது. ஸோ இது வந்து 3ன்னு தெரியும், இது வந்து நம்மளுக்கு 20ன்னு தெரியும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 17 வரும். தென் -1 பண்ணால் நம்மளுக்கு 16. ஓகேங்களா, அப்போ 16 லெட்டர் இருக்குது ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் சிக்கும் டிக்கும் நடுவில். ஸோ அப்போ 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், which of the following is or identical to the address given. Okay, Sanjay Mehta 15B Sapphire Towers. ஓகே அதாவது இதான் வந்து நம்மளுக்கு கொஷின். ஸோ நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் 2மே அது கரெக்டாக இருக்கா இல்லை 1 மட்டும் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள், நம்பரை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பாயிடுச்சு.
அப்போ வந்து நெய்தரா இல்லை ஒன்னான்னு பார்க்கணும்ல. ஸோ அப்போ சஞ்சய் மேத்தா கரெக்டாக இருக்குது, 15 பியும் கரெக்டாக இருக்குது, சஃபேரி டவர்ஸ் கரெக்டாக இருக்குது, ஜெய்ப்பூர் கரெக்டாக இருக்குது, நம்பரும் கரெக்டாக இருக்குது. அப்போது ஒன்லி ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதில் நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறீங்க, பார்த்துட்டு எரர் இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க, இல்லை கரெக்டாக இருக்குன்னா செலக்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான் இந்த கொஷினை பொறுத்தவரை. நவ் வி மூவ் டு த ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலஜி கொஷின். ஜிலேருந்து எல் வந்துருக்கு ஃபிட்டர்ஸ். ஜி வந்து நம்மளுக்கு 7ன்னு தெரியும், தென் எல் வந்து 12ன்னு தெரியும். ஸோ அப்போனா +5 பண்ணுறாங்க. ஸோ சேமே ஹெச்லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு 13 வரும். 13 இஸ் நத்திங் பட் எம். ஸோ எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. தென் செகண்ட் லெட்டர் பார்த்துலாம். டீலேருந்து டி வந்திருக்கு. ஸோ டீலேருந்து டிக்கு என்ன ஃபிட்டர்ஸ் பண்ணுறாங்க? +10 பண்ணுறாங்களா? நெக்ஸ்ட்டு ஓலேருந்து பார்க்கலாம் ஃபிட்டர்ஸ். ஸோ ஓலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ஓ நம்மளுக்கு 15 தெரியும், தென் +10 பண்ணால் நமக்கு 25. ஸோ 25 இஸ் நத்திங் பட் ஒய். ஸோ அப்படி ஒய் வர மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம்ஒய் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான். ஸோ நவ் வி மூவ் டு த 15th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டருக்கு பொசிஷன் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்பியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எல்பியில் எல்லா ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். 2 ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் டிஹெச் வந்து ஹெச்டின்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எல்பிஎன்ஏன்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இதில் எதனா கஷ்டம் இருக்கா? எந்த ஒரு ஹார்ட்னஸுமே இதில் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஜென்ரலாக சால்வ் பண்ணுற மாதிரியே சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நவ் வி கோ டு த 16th கொஷின். ஸோ ஒன் நம்பர் டசன்ட் மேட்ச் திஸ் ஸ்கொயர் சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு 4 இருக்குது, விச் மீன்ஸ் 2 ஸ்கொயரு, தென் 4ஓட ஸ்கொயரு, தென் 6 ஸ்கொயரு, தென் 8 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தென் 10 ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 12 ஸ்கொயர் வரணும். பட் இங்கே 150 இஸ் நாட் ஈவன் ஸ்கொயர் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ 150 தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு 12 ஸ்கொயர்னால் நம்மளுக்கு 144 வரணும் ஃபைட்டர்ஸ். பட் இங்கே 150 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட், அதாவது டஸ் நாட் பிலாங் டு த பர்டிகுலர் குரூப். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மூவ் டு த 17th கொஷின். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ ஃபோட்டோகிராஃப் எ உமன் சேட். ஓகேங்களா? திஸ் த மேன் இன் த ஃபோட்டோகிராஃப் இஸ் த பிரதர் ஆஃப் டாட்டர் ஆஃப் மை. இந்த மைன்றது தான் அந்த உமன். ஓகேங்களா? ஸோ இப்போ உமன் இருக்குது, மை ஹஸ்பண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்னா அவங்க தான் உமனு, அண்டு டாட்டர், அவங்களுடைய டாட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, டாட்டர்ஸ் பிரதர். ஸோ பிரதர் இருக்கார்ல, அவர் தான் அந்த மேனு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா, ஹவு த மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன். ஸோ நீங்களே பாருங்கள், என்ன சொல்லலாம் ஃபைட்டர்ஸ், சன்னு தானே, பிகாஸ் அவங்களோட பொண்ணோட பிரதர், அப்படின்னா சன்னு தான். ஸோ அப்போ சன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் இங்கே போய் அங்கே போயிட்டு அப்படி வந்துருவாங்க, பட் ஈஸியான ஆன்சர் தான், ஈஸியான கொஷின் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 18th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, டைகர் வந்து பார்த்தீங்கன்னா UJHFSன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் டீலேருந்து யூ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். டீலேருந்து யூக்கு என்ன பண்ணலாம், டி வந்து நமக்கு 20 தெரியும், யூக்கு வந்து +1 பண்ணுறாங்க. அப்போ எல்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு எம் வரணும். அடா பாவீங்களா, எம்முக்கு வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-3 எம்மு கொடுத்துருந்தா வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஒரு டவுட் இருக்குன்னா நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஐலேருந்து ஜே வந்திருக்கு, அப்போ இங்கேயும் ஐ தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஜே தான் வரணும். அப்படி வர மாதிரி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் ஓகே தான். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 19th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 19th கொஷின் 4 * 5 = 22. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 வருது, தென் +2 பண்ணால் 22. இந்த சேம் வே நம்மளுக்கு செகண்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். 6 * 3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நான் என்னப்பா வரும், 18 வரும். ஸோ +2 பண்ணால் 20. ஸோ 20 கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேம் லாஜிக்கை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். 8 * 2 வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் 16 வரும், தென் +2 பண்ணுறேன், ஐ கெட் 18. ஸோ 18 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின், 20th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, 7லேருந்து 14 வந்திருக்கு, தென் 21, அதாவது 7 ஆட் பண்ணுறாங்க. 7 இருக்குது, தென் 7 பண்ணி +14 பண்ணுறாங்க, அதாவது 7 ப்ளஸ் பண்ணி 14 போடுறாங்க, தென் அகைன் 7 ப்ளஸ் பண்ணி 21. ஸோ இந்த சேம் வே நெக்ஸ்ட் பாருங்கள், 8 இருக்குது, +8 பண்ணி 16, தென் அகைன் ஒரு +8 பண்ணி 24. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்குது. தென் 9 இருக்குது,
9லேருந்து ப்ளஸ் 9 பண்ணால் நமக்கு 18, தென் அகெயின் ப்ளஸ் 9 பண்ணால் 27 வரணும். பட் இங்கே 36 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கதும் விச் நம்பர் செட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும். பிகாஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் 10லேருந்து 10 ஆட் பண்ணி 20, அகெயின் 10 ஆட் பண்ணி 30 கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த செட்டு தான் ஃபைட்டர்ஸ், அதாவது 9, 18, 36 இதுதான் தப்பாக இருக்குது. அப்போ இது வந்து எனக்கு 3வது ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டான ஆன்சர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் பிளட் ரிலேட்டட் கொஷின். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, சூப்பர். என்ன சொல்கிறாங்கன்னா, பாயிண்டிங் டு ஃபோட்டோகிராஃப் உமன் சேஸ். ஓகேங்களா? உமன் சொல்கிறாங்க, ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் த ஒன்லி சைல்டு ஆஃப் மை கிராண்ட் மதர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், மை கிராண்ட் மதர். ஓகே, மைன்றது வந்து அந்த உமன். ஓகேங்களா? ஸோ அப்போ உமனோட ஃபேமிலி இருக்குது. ஓகேங்களா? ஃபேமிலின்னா மதர் ஃபாதர், அதை நம்ம பாக்ஸ் வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் மதர். ஓகேங்களா? கிராண்ட் மதர் இருக்குது. அப்போ அவங்க ஃபீமேல். ஸோ ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் த ஒன்லி சைல்டு. கிராண்ட் மதரோட ஒன்லி சைல்டு, அவங்களுடைய சைல்டு. ஓகேங்களா? ஷீ. அப்போனா இந்த டாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமன். ஓகேங்களா? ஸோ அப்போனா யாரை சொல்கிறாங்க? அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஹர் செல்ஃபே தான் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஹவு த உமன் இஸ் ரிலேட்டட் டு த ஃபோட்டோகிராஃப்னா அவங்களே தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன எப்படின்னா, ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் த ஒன்லி சைல்டு ஆஃப் த மை கிராண்ட் மதர். அதாவது இந்த உமனோட கிராண்ட் மதரோட ஒன்லி சைல்டோட ஒன்லி டாட்டர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹர் செல்ஃப் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 22nd கொஷின். ஓகேங்களா? சரிதா சேஸ் த கேர்ள் ஸ்டாண்டிங் நியர் டு நியர் த ட்ரீ இஸ் த டாட்டர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் த மை மதர்ஸ் சிஸ்டர். ஓகேங்களா? அதாவது மைன்றது சரிதா. ஓகேங்களா? ஸோ மை மதர்ஸ், மதர் வந்து ஃபீமேலு, மதர்ஸு சிஸ்டர் வராங்க. அப்போனா ஹஸ்பண்ட்ஸு டாட்டர். ஓகேங்களா? ஷீ இஸ் த கேர்ள் ஸ்டாண்டிங், அதாவது இந்த கேர்ள். ஓகேங்களா? அப்போ ஹவு கேர்ள் இஸ் ரிலேட்டட் டு சரிதா அப்படின்றான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மதரோட சிஸ்டரோட டாட்டர், அப்படின்னா நமக்கு தெரியும் கசின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ கசின் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ மேக்ஸ் கொஷின்லாம் கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஓகே, 80 liter mixture has an acid and water ratio 5:3. Then how much water should be added to make the ratio 4:5? ஸோ அப்போ 80 லிட்டர் நம்ம 5:3 பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 50:30 பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 50/30. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்குது ஆசிடு, கீழே இருக்குது வாட்டர். ஓகேங்களா? இது ஒன்று கிளியராக இருங்க. தென் ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடர். அப்போ ஆசிட் எதுவும் ஆட் பண்ணல, பட் வாட்டரில் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவல் டு 4:5 மாறத்துக்கு. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? நம்மளுக்கு ஒரு 250 வரும். தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 120 + 4x. கரெக்டாக? ஸோ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. நம்மளுக்கு 130 வருமா? 130 வரும் = 4x. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அது 130 = 4x. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ திருப்பி ஒரு 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ 0.8 போட்டால் ஒரு 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 32.5. ஸோ 32.5 லிட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 4:5 ரேஷியோவாக அது கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதுவும் ஈஸியான சம் தான். பட் இதில் ஏன் கேட்டிருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. லீவ் இட். தென் 24th கொஷின் ஃபைட்டர்ஸ். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 98 and 54 இஸ் டிவைடட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுப்போம். 98, 54. அப்போ இங்கே ஒரு 4 வரும். தென் இங்கே ஒரு 4. ஸோ டிவைட் பை 2. இதை நம்ம 12 டிவைட் பண்ண 22 வரும். ஸோ வாட் இஸ் த ரிசல்ட்டு? ஸோ 22 தான் ஃபைட்டர்ஸ் ரிசல்ட்டு. அப்போ 22 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், த ஃபைனல் கொஷின். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ண இந்த டெஸ்ட்டு வீடியோ வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா பியோட வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டிங்க. ஓகேங்களா? ஸோ 13/21 சொல்கிறாங்க. தென் கியூவோட வேல்யூ வந்து 4/11. ஸோ பி மைனஸ் கியூ. ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடும். அப்போ 13 ஆட் பண்ணால் நமக்கு 143 வருது. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 84/21, அதாவது 231. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். 9ல் 3 போச்சுன்னா, 13ல் 4 போச்சுன்னா 9 வருது. தென் 13ல் 8 போச்சுன்னா 5. ஓகேங்களா? அதாவது 59/231. அதாவது 59 ஒரு 231. ஓகே, ஸோ பாயிண்ட் வச்சு நான் 0 வச்சா கூட எனக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 2 டைம்ஸ் போடலாமா?
இதில் 3 டைம்ஸ் போட்டால் 600 போயிடும். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன வரும்? 2 6 4. தென் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 8 வருது. தென் 7ல் 1 அண்டு இது ஒரு 1 இருக்குது. ஓகே, தென் ஒரு 0 போடுவோம். 0 போட்டால் நம்மளுக்கு என்ன 5 டைம்ஸ் வரும்? ஒரு 5 டைம்ஸ் போடலாமா? இல்லை 6 டைம் போட்டால் 1200 போயிடுது. அப்போ 5 டைம்ஸ் போடுவோம். ஸோ 5 டைம்ஸ் போட்டால் எனக்கு வந்து ஒரு 5 இருக்குது. அப்போது 0.25 வர மாதிரியே நம்ம பார்த்தால ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவே போதும். 5 டேஸ் ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது சிஜிஎல் ரீசனிங் இந்த மார்க் டெஸ்ட்டு 4 உங்களுக்கு மார்க் என்னன்னு சொல்லுங்கள். 5 டேஸ் 25க்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இதை விட இன்னும் பெட்டராக சொல்லுங்க ப்ரோனா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம் த நியூ கமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.